Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே மறுநாளே முதல்வர் ஸ்டாலின் தன்னை வீழ்த்திய கொளத்தூர் தொகுதிக்கு போயிட்டு மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றாரு. வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. கூடவே சேகர் பாபு கண்ணீர் மல்க அவரோட இருந்துட்டு வர்றாரு. இதில் ஒரு மெசேஜ் சொல்லப்படுது. இத்தனை மணி நேரங்களாக நேற்றிலிருந்து இன்று காலை மதியம் வரை சேகர்பாபு மிக மோசமான விமர்சனங்களுக்கு திமுகவுடனாலே உள்ளாக்கப்பட்டார். இன்னைக்கு ஸ்டாலின் அவரை கூடவே வச்சுக்கிட்டு ஊர்வலம் வராரு, நன்றி சொல்லும் கூட்டத்தை நடத்துறாருங்கிறது மூலமாக அதில் ஒரு மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை பற்றி பேசுவோம். இன்னொன்று, யாருக்குமே தனி மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் விஜய் இப்போ யாருடன் ஆட்சி அமைக்க போகிறார், அவருக்கு ஆதரவாக செல்ல போகும் அணிகள் என்னென்ன, காங்கிரஸ் போதா, விசிக போதா, இடதுசாரிகள் போதா, பாமக போதாங்கிற விவாதம் மேலெழுந்துள்ளது. இதெல்லாம் குறித்து இன்னைக்கு பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜயோட ஆட்சிக்கு வணக்கம் நக்கீரன் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லிடுங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, நீங்க ரெண்டு வணக்கம் சொல்லிக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் நக்கீரன் பார்வையாளர்கள். தமிழ்நாடு விஜயோட ஆட்சிக்கு தயாராயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாளை மறுதினம் விஜய் சிஎம்மா பதவியேற்றுறதுக்கான நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக விஜய் தமிழ்நாடு கவர்னர் இருக்கார் இல்லையா, அர்லேக்கர், அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு போல. இந்த மாதிரி என்னை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்காரு போல. நாளைய தினம் விஜய் ஆளுநரை பார்த்து பேச்சுவார்த்தை பண்ண இருக்காங்க. அப்புறம் நாளை மறுநாளை மே 7ஆம் தேதி விஜய் பதவியேற்க போறார் அப்படின்ற தகவல் மட்டும் வந்திருக்கு. அந்த மே 7 இன்னும் கன்ஃபார்மா தெரியல. பதவியேற்பு விழா இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது எங்க பதவியேற்பு விழா வச்சுக்க போறாங்க, எத்தனை அமைச்சர்கள் கூட சேர்ந்து பதவியேற்க போறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு டிபேட்டபிளா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பெருசா கன்ஃபார்மா தெரியல. ஆனா பதவியேற்றதுக்கு அப்புறம் விஜய்க்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னா, அசம்பிளி ஃப்ளோர்ல அவருக்கான மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா விஜய் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்வீப் நம்ம ஒத்துக்கு தான் செய்யணும். ஏன்னா மாபெரும் ஒரு வெற்றி, தனிப்பெரும் கட்சியா முதல் தேர்தல் தாவேக வந்திருக்காங்க. அது ஏடிஎம்கேக்கும் பாதிப்பு, டிஎம்கேக்கும் பாதிப்பு வந்திருக்காங்க. தனி பெரும்பான்மையோட வரல. பெரும்பான்மையோட வராத நேரத்துல அது ஸ்வீப்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேபி இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அதிகமா இருக்கிற இவங்க 2 பேர் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடங்கள்ல மொத்தமா டிவிக்கு ஜெயிச்சிருக்கிறது என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா, பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இப்போ தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்ல இல்லையா, 180 நம்பர்ஸ் வரல, 107 108 தான் இருக்காங்க விஜய். அப்போ குறைஞ்சது ஒரு 12-11 எம்எல்ஏக்களோட விஜய் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அந்த 11 எம்எல்ஏக்கள் 12 எம்எல்ஏக்கள் எங்க இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு உதவுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா விஜய் திமுக கூட்டணியை உடைப்பார் அப்படின்றத சந்தேகமே இல்லை. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உடைக்க வேண்டாம், நாங்களே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பழக்கம், நீங்க உடைக்க வேண்டாம், நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவினரும் காங்கிரஸ்காரங்களும் பேசிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை என்பது போயிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் மட்டும் இல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில விஜய் பக்கம் சாயிறாங்களோ இல்ல திமுகவுல தான் இருப்போம்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பதில்கள் எல்லாமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இப்போ சொல்ல போன அப்படின்னா திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நாங்க ஆலோசிச்சு முடிவெடுப்போம், உறுதியா சொல்ல போக மாட்டோம், ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்களே ஒழிய, அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு வகையில நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, நல்ல ஒரு இடங்கள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட பல கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்து அவங்களும் காங்கிரஸை பின்தொடர்ந்து விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா 2 வாரங்கள் ஆகும் அதுக்கு. இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்னர் போன மெயில்ல 2 வாரம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ 2 வாரத்திற்குள்ள அந்த பேச்சுவார்த்தை என்பது ஃபைனல் ஆகி எந்த கட்சியிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்றது மே 14க்குள்ள தெரிஞ்சிடும். இதுல இப்போ தாவேக்காவுக்கு இருக்கிறது 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 108ல விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், 15 நாட்களுக்குள்ள பண்ணணும். அந்த அடிப்படையில் 2 வாரத்துல பண்ணுவார்னு வச்சுக்கலாம். அப்போ 107 தொகுதி ஆயிடுது. இன்னும் ஒண்ணு சிக்கல் என்னன்னா, தாவேக்காவுக்கு சபாநாயகர் தாவேக்காவை தான் போட போறாங்க. அப்ப அந்த சபாநாயகர்
வேற வழியே இல்லை, நெருக்கடியான காலகட்டம், ஒரு ஓட்டு போட்டே ஆகணுங்கிறப்பதான் ஓட்டு போட முடியும் ஒழிஞ்சு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு போட முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ 106 எம்எல்ஏக்கள் அப்படின்னா இன்னும் அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள்? 12 எம்எல்ஏக்கள் போடுறாங்க. அதை தாண்டி ஒரு 13-14 எம்எல்ஏக்கள் இருந்தாதான் ஆட்சியை எந்த சங்கடமும் இல்லாம அழைச்சிட்டு போக முடியும், நடத்த முடியும். அப்போ இவங்க வந்து காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏ மட்டும் போதுமானா போதாது. காங்கிரஸ் உள்ள இழுத்தா பாஜக உள்ள வர முடியாது, ஆனா பாமக உள்ள வரும். அதுல ஒண்ணும் சிக்கல் இல்லை. இப்ப பாமக உள்ள வரும் பட்சத்துல பாமகவுக்கு 4 சீட் இருக்கு. இப்ப 5 4 9 தான் வருது. பாமக உள்ள வந்துட்டனாலே அங்க விசிக வராது. அப்ப பாமக ஆட்டோமேட்டிக்கா வெளில போயாகும். இன்னும் கொள்கைக்கு மதிப்பு இருக்கா நீங்க தமிழ்நாட்டுல? இல்ல, இப்ப விசிக இந்த அடிப்படையில அவங்க சொன்ன அடிப்படையில கடைசி தேர்தல் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட்ல இருந்திருக்காங்க. அதனால பாமக வந்து விசிக வராது. சோ விசிக ஒரு இன்னைக்கு காலையில ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து விசிகாவினர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவளவன் குறிப்பா விசிகாவும் இடதுசாரிகளும் ஒரே மாதிரியான முடிவுகளை தான் எடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப விசிகாவுக்கு 2, இடதுசாரிகள் தலா 2 வச்சிருக்காங்க. மொத்தம் 6ங்கிற அடிப்படையில இவங்க பாமக இருந்து அங்க போக போறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப அங்க வந்து பாமக 4 இருக்குன்னா அந்த 4 தனியாவே இருக்கும். இங்க இவங்க 6 வச்சிருக்காங்க, காங்கிரஸ் 5 இருக்கு, 11 போகுது. அப்படி இருந்தாலும் இன்னும் 1 தேவைப்படுது. பிரேமலதா அவங்க ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொன்னாங்க, நாங்க தேசிய முற்போக்கு கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். விஜய் வந்து எங்க வீட்டுல இருந்தாரு, எங்க வீட்டுல வாழ்ந்தாரு, எங்க வீட்டோட தான் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு, அதற்காக வந்து நாங்க போக மாட்டேங்கிறது ரொம்ப உறுதிப்பட சொல்லிட்டாங்க. அந்த உறுதியான குரலை மற்ற கட்சிகள் சொல்லல அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய. இப்ப திருமாவளவன் வந்து காலையில இந்த மாதிரிதான் ஆட்சி வருங்க நாங்க கணிச்சோம் அப்படிங்கறத சொல்றாரு, அறிக்கை விடுறாரு. இந்த வந்து ரொம்ப வரவேற்கிறோம், மக்களுக்கு நன்றி சொல்றாரு. அந்த விஷயத்தையும் அப்புறம் பேட்டி கொடுக்கறப்ப கூட நாங்க அது குறித்த முடிவுகள் எடுக்கல அப்படின்றதான் இடதுசாரிகளும் சொல்லுது, திருமாவளவனும் சொல்றாரு. அப்போ அந்த முடிவுகள் எடுக்கல அப்படின்னாலே அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பிரேமலதா வச்சிருக்க அந்த நோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான விமர்சனங்களை அவங்க தான் சந்திச்சாங்க. எப்ப வேணாலும் அவங்க வந்து அணிமாறக்கூடியவங்கிற விமர்சனம் அவங்க மேலதான் இருக்கு. 2வது ஒரு எம்எல்ஏ அவங்கள்ட்ட இருக்காங்க. அதை தாண்டி ஒரு எம்பி கொடுத்துருக்கு திமுக வந்து சொன்னதபடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த கூட்டணி தான் உறுதியா இருக்காங்க அப்படிங்கறதான் கடைசி கட்ட தகவல் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆமா, இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாமக பத்தி பேசுனீங்க இல்லையா, பாமகவும் முயற்சி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் வந்து பாமக ஒரு டிமாண்டுக்கு வந்து நோ சொல்லிட்டாரு போல. அப்படின்னு டிமாண்ட் வச்சாங்கன்னு கேட்கும்போது, முதல் முறையா அன்புமணியோட மனைவி சௌமியா வந்து தர்மபுரியில ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து அந்த அன்புமணி ஃபேக்ஷன் பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு தேர்தல் வெற்றின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா ராமதாஸ் அன்புமணி இரண்டு தரப்பினரும் மோதல் போக்குல இருந்த சமயத்துல அன்புமணி ஆதரவு பெற்ற பாமகவுக்கு மக்கள், அதுவும் அந்த குறிப்பிட்ட சமுதாயம் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய வெற்றியை தான் பாக்குறாங்க அவங்க. அந்த ஒரு வெற்றியை வந்து அன்புமணி எப்படி டீல் பேசியிருக்காரு அப்படின்னா, சௌமியா அன்புமணிக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுங்க, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க போல. அப்படி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல விஜய் வெக்கேட் பண்ணுவார்ல, அந்த தொகுதியை வந்து எங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு பாமக கேட்டிருக்காங்க போல. அது விஜய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்கீங்க, வந்த உடனே வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்றது வந்து விஜய்க்கு ஏதோ பிடிக்கல போல இருக்கு. அதனால பாமகவோட அந்த கேட்ஸை வந்து க்ளோஸ் பண்றதா சொல்றாங்க. பாமகவோட எத்தனை பேர் தான் போட்டிட்டு போறாங்க? ஒரு பக்கம் சகாயம் போட்டிடுறாருங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய திரைத்தோழி த்ரிஷா போட்டிடுறாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க அன்புமணி கேக்குறதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சபாநாயகராக நாஞ்சல் சம்பத்தை கொண்டு வரணும், அதனால அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட இருக்குங்கிற தகவல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே குழப்பமா இருக்கு. ஆனா சகாயத்துக்கு மட்டும் இதுல கொஞ்சம் வாய்ப்பு லீடிங் இருக்கு. சகாயத்துக்கு தான் சீட் போற மாதிரி சொல்றாங்க தாவேகா தரப்புல இருந்து. சகாயம் ஐஏஎஸ். இப்ப வந்து என்னன்னா, பாமகவுக்கு விஜய் வந்து நோ சொல்லிட்டாரு போல. அதனால விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன்னா நீங்க சொன்னது போல காங்கிரஸ், அப்புறம் விசிகா, அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த எல்லாத்தையும் சேர்ந்து வந்து அவங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே நம்பர்ஸ் வருமானு கேட்டா மேபி க்ளோஸ் டு தி 118 வரும். அதை ஒன்று மட்டும் இடிக்கும்னு நினைக்கிறேன். அதை மேபி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, தனிப்பெரும் கட்சியா வந்தாச்சு, நம்ம இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்க. இல்ல, தாவேக்காவினர் ஊடகங்கள்ல பேசுறப்ப அதிமுகவில இருந்து எங்களுக்கு ஆதரவு வரும், அங்கிருந்து சில எம்எல்ஏக்கள் எங்களோட வந்து இணைய போறாங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. கோபி செட்டிப்பாளையத்தை இந்த செங்கோட்டையன் வந்து கூப்பிடலாம், எப்படி வேணா மாறலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பாஜகவினுடைய அழுத்தம் அல்லது பாஜகவினுடைய அட்வைஸ் படி நீக்கப்படுகிறார், இவர் வெளியேறுகிறார், கெடு விதிக்கிறார், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அதிமுக செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக பெரிய பிளவு நடக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இவர் மட்டும்தான் வந்தாரு, கூட சத்யபாமான்னு ஒரு பெண் எம்பி வந்தாங்க, கூட வந்த ஒரு சில பேரும் திரும்பி போய் அதிமுக இணைஞ்சிட்டாங்க.
இப்போ இவர் அதற்கப்புறம் எங்க போறாரு, கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு. இன்னைய வரைக்கும் அது மறுக்கப்படல, பார்த்ததுங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் தாவேக்கால போய் சேர்றாரு. அப்ப நீங்க இந்த இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அருண்ராஜ் வந்து சேர்றாரு அங்கிருந்து அதிகாரிங்கிற. அப்புறம் RSSல இருந்து பயிற்சி பெற்று வந்த திருப்பரங்குன்றம் வேட்பாளராக வெற்றி பெற்றுள்ள நிர்மல்குமாரும் இருக்கார். ஸோ அப்போ இவங்க எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாஜகவினுடைய அழுத்தம் அல்லது பாஜகவினுடைய அட்வைஸ் படிதான் தாவேக்கா நடக்கிறதோ. ஏன்னா சிபிஐ ஆபீஸ்ல இருந்து விஜய் வெளியே வரும் பொழுது அவர் காட்டிய வெற்றி புன்னகை இருக்குல்ல, அதற்கு பின்னணியிலையும் பல கணக்குகள் இருக்கு. இன்னமும் கரூர் வழக்கு சிபிஐ இன்னமும் இந்த FIR எல்லாம் அப்லோட் பண்ணவே இல்லை வெப்சைட்ல. அதற்கு அப்புறமும் அதுல நிறைய பின்னணிகள்லாம் இருந்துச்சு. இனிமே அது வேகம் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நபர்கள் சொன்னீங்களா, அவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட வருங்கால அமைச்சர்கள், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா எல்லாமே லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப தாவேக்காவுக்கு போகக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். இன்னைக்கு எல்லாருமே போய் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சாலும், ராஜினாமா பண்ணிட்டாரு காலையில, அவரை சந்திச்சாலும் காங்கிரஸ் மட்டும் போய் சந்திக்கவே இல்லை. காங்கிரஸ் தொடர்பாக கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லைங்க, அது ராகுல் காந்தி தான் அந்த முடிவுகள்லாம் எடுப்பாருங்கிறாங்க, கூட்டணி தொடர்பான முடிவுகள். ஆனா நாம கேட்டது என்னன்னா, ஏன் நீங்க ஸ்டாலின் வந்து சந்திக்கல அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து கிடைக்கல. அப்போ காங்கிரஸ் ஒரு முடிவோட இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா நேற்று ராகுல் காந்தி போட்ட பதிவுலேயே அவர் என்ன செய்ய போறோங்கிறத பூடகமா சொல்லிட்டாரு. அதாவது கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குங்கிறத பதிவு போட்டது ராகுல் காந்தி தான், வாழ்த்துக்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டுல விஜய் வெற்றி பெற்றிருக்காரு, நான் அவர்கிட்ட போன் மூலமா பேசி வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு பதிவு போட்டதும் அவர் தான். ஆனா அவர் கேரளா வெற்றி விட விஜய்கிட்ட போன் பேசுறது முக்கியத்துவமா தெரிஞ்சதுனால இதை மட்டும்தான் ட்விட்டர்ல பின் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ட்விட்டர் போனாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டா வரும், அப்படி பின் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து முதல்வர்கிட்ட பேசினாரா அப்படிங்கறது குறித்து அவர் எதுவும் பதிவு போடல. ஆனா பேசினாரா சொல்றாங்க, தனிப்பட்ட முறையில் பதிவு போடல. விஜய் கூட பேசுறத போட முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாலின் கூட பேசுறது அவரால் போட முடியல. ஏன்னா அது வந்து முறிய போற உறவு தானே. அப்புறம் எதுக்கு போட்டு விட்டாரு? தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஒரு முறை கூட 2 பேரும் இணைந்து வேலை செய்யல. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ்க்கு இயற்கையாகவே இந்த வாய்ப்பு, இந்த ஒருதலை காதல்ங்கிறது தாவேக்கா மீது தேர்தலுக்கு முந்தி இருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப இதுதான் சரியான வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு காங்கிரஸ் நினைச்சாலும் அவங்கள்ட்ட ஒரு 5 MLAக்கள் தான் இருக்கு. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பேசும்போது 28 தொகுதிகள் இல்லையா, 28ல 5ல தான் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அது போன முறையோட இந்த முறை அப்கோர்ஸ் திமுகவும் ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பெட்டரா பண்ணல. ஏடிஎம்கேவும் ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய ஒரு வீழ்ச்சி தான் அந்த தேர்தல் பொறுத்தளவுல. ஆனா பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா திமுகவோட தாவேக்கா 3.5% தான் அதிகமா இருக்காங்க. ஆமா, இப்போ காங்கிரஸ் வந்து 5 MLAக்கள் இருக்காங்களே, இதுக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க விஜயோட போங்க, அதுதான் வந்து காங்கிரஸோட திட்டமா இருந்தது, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே திட்டம் இருக்கு. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் இந்த 5 MLAக்கள் வந்து விஜயோட போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, நீங்க 5 MLAக்கள் பதவி ரிசைன் பண்ணிருங்க. ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் இடைத்தேர்தல் வரும்ல, அதுல நீங்க வந்து திமுக கூட்டணி வெளியே போய் தனித்து நின்று 5 சீட்டை மறுபடியும் வாங்கிட்டு விஜயோட போங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வருது. அறத்தின் வழி சொல்றீங்க, அரசியல்ல அப்படிலாம் அரசியல் யாருமே இப்படி செயல்பட பண்ண முடியாதுல்ல. அவங்க கூட்டணி உங்க கூட தான் நின்று ஜெயிச்சோம், அதுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க? எங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, விஜய் கூட போறோம். இப்ப மாதிரி மற்ற தலைவர்கள் நீங்க சொல்ல முடியாது. இல்ல திருமாவளவனும் இன்னும் தனது குரல்ல உறுதிப்படலாம் சொல்லல. மு வீரபாண்டியன் மட்டும்தான் சொல்றாரு, அவருமே மேம்போக்கா சொல்றாரு, அதாவது கொள்கை கூட்டணி இது, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இது கிடையாது. அதே நேரம் நாங்க வந்து கூட்டணிக்கு இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிற முதல்ல அவங்க எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும். மாநில அளவுல நாங்க வந்து ஆலோசனை பண்ணி தான் சொல்லுவோம்னு அவரும் வந்து பூடகமா தான் சொல்றாரு. வைகோ உறுதியா சொல்லியிருக்காரு இல்லையா, நாங்க போக மாட்டோம் அப்படின்ட்டு. வைகோ உறுதியா சொல்லியிருக்காரு. முதல்ல அவருக்கு வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று போட்டிட்டதுனால அவர் வந்து உறுதியா சொல்றதாக எடுத்துக்கிட்டாலும் நீங்க சில விஷயங்கள் பார்க்கணும். வைகோ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து விஜய் ஆச்சரியங்கள் நிகழ்த்துவார் சொன்னது திமுகவினர் கடுமையா கோவப்பட்டாங்க. நாமளும் நம்ம நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். ஆனா வைகோ சொன்னதுதான் நடந்திருக்கு. தேர்தல் முடிவு எண்ணிக்கையின் போது உண்மையிலேயே விஜய் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. அது விரும்பினாலும் விரும்பாட்டியும் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதுதான் நடந்திருக்கு, அதுதான் உண்மையும் கூட, மக்கள் தீர்ப்பு. ஆமா, அப்ப நீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப விசிக தேமுதிகன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் தேமுதிக 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த 10 தொகுதிகள்ல எத்தனை சீட்டு தேமுதிக முதல்ல எடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு தொகுதி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்காங்க. அப்ப மற்ற 9 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற முடியல. சரி, அந்த 9 தொகுதிகள் இல்லாம அந்த 10 தொகுதிகள் இல்லாம திமுக போட்டிட்டு இருக்கும்ல,
தேமுதிகவுக்கு வலுவான இடங்கள் வட மாவட்டங்கள்ல அங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டு இங்க மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா பல வட மாவட்டங்கள்ல வந்து திமுக வந்து கம்ப்ளீட்டா வாஸ் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வேலூர், அப்புறம் வந்து இன்னும் சில மாவட்டங்கள்ல வந்து திமுக ஒரு இடத்த கூட ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து தேமுதிக ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூத் லெவல்ல நாங்க தான் ஏதோ ஒரு வகையில ஒரு குறிப்பிடத்தக்க ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருந்த சமயத்துல இப்ப அந்த ஒரு ஓட் கன்வர்ஷன் என்பது தேமுதிகவோட வந்து திமுகவுக்கு போயிருக்கணும். ஆனா அது போலன்றதான் இங்க நிதர்சனமான உண்மை. அப்போ தேமுதிக வந்து எதுக்காக திமுக 10 இடங்கள் கொடுத்தாங்க, அதை நம்பிதான் கொடுத்திருப்பாங்க திமுக. இந்த மாதிரி ஒரு ஓட் கன்வர்ஷன் நடக்கணும் நார்த்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா பெருசா தேமுதிகவோட வாக்குகள் வந்து திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகல. ஒரே ஒரு தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அப்ப தேமுதிகவை திமுக வந்து கூட்டணியில சேர்ந்தது ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டாங்களோ, தவறான முடிவு ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா தேமுதிக கூட்டணிக்கு வருவதாக சொல்லி பெற்றது அதிகம், கொடுத்தது என்னங்கிற கேள்வி. எம்பி சீட் கொடுத்தாங்க, எம்பி சீட் வாங்கியிருக்காங்க, 10 எம்எல்ஏ சீட் வாங்கி அதுல 1 தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சு. இப்போ விசிக போனோம் அப்படின்னா 8 எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க, ஆனா 2 தான் வெற்றி பெற முடிஞ்சு. பெரும்பாலான தலித் தொகுதிகள்ல தாவேகா பெருவெற்றி பெற்றிருக்கு. அதுவும் தனி தொகுதிகள் ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து தாவேகா பெருவாரியான வெற்றி. தேர்தலுக்கு முன்னாடி பலரும் சொன்னது போல வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாம தலித் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்லயும் விஜய் கட்சி தான் அந்த வாக்குகளை அறுவடை பண்ணது அப்படின்னாங்க. அப்ப அந்த வாக்குகளும் திமுகவுக்கு கை கொடுக்காம போயிடுச்சுங்கிறத களத்துல பார்க்க. விசிகாவோட வாக்குகள் பெருவாரியா விஜய் பக்கம் போயிருக்கு கூட எடுத்துக்கலாம். ஆமா, அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விசிகா தலித் கட்சி இல்ல, விசிகா தலைவர் தலித் தலைவர் இல்ல, ஒரு பொதுவான தலைவர்ங்கிற புரிதல் இருந்தாலும் நம்ம இந்த ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இதுல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 28 தொகுதிகள் வாங்கினாங்க, ஆனா வெற்றி பெற்றது 5 தொகுதிகள் தான். சரி, அவங்க வெற்றி பெற்றாங்க, அதெல்லாம் கன்னியாகுமரி மாதிரியான இடங்கள் எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டிகளா தான் இருக்கும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்போ வந்திருக்காங்க, பெரும்பாலும் காங்கிரஸ்க்கும் பாஜக இடையிலான போட்டியா தான் இருக்கும். அந்த அடிப்படையில் கன்னியாகுமரியில 3 இடங்கள் பெற்றிருக்காங்க, மயிலாடுதுறையில ஆச்சரியத்துக்குரிய வகையில அங்க ஒரு இடங்கள் பெற்றிருக்காங்க, மதுரை மேலூர்ல ஒரு தொகுதி வந்திருக்கு. ஆமா, அந்த மாதிரி மொத்தம் 5 இடங்கள் பெற்றிருக்காங்க. அப்ப காங்கிரஸால எத்தனை ஓட்டுகள் திமுகவுக்கு வந்திருக்கு, எந்தெந்த இடங்கள் அவங்க வலுவான இடங்கள் சொல்ல போனா அவங்களே பல இடங்களை வெற்றி பெற முடியல. அப்போ அந்த ஓட் கன்வர்ஷனும் ரொம்ப குறைஞ்சிருக்கு காங்கிரஸ் சார்பாக. செல்வ பிறந்தகை தோத்திருக்காரு, அசன் மௌலானா தோத்திருக்காரு. இந்த மாதிரி இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ங்கிற ஏரியாவில் ஒட்டுமொத்தமா திமுக வாஷ் அவுட்டா இருக்கு. 2 இடங்கள் தவிர அந்த கேடிசிசி சொல்லுவாங்கல்ல, கேடிசிசி காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்ல வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஒன்னு உதயநிதி ஜெயிச்ச சேப்பாக்கம், இன்னொன்னு சேகர் பாபுவோட ஹார்பர் தொகுதி. இது அனைத்து தொகுதிகளிலுமே வந்து திமுக தோத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ குறிப்பிடத்தக்க அளவுல மாற்றம் வந்து இங்க ஏற்படல. காங்கிரஸ் வந்து அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி சொல்லலாம். கன்னியாகுமரியில ஜெயிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சரியா 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணல. பிரச்சாரத்திலே வந்து பல சுணுக்கங்கள் இருந்தது, பல நெருக்கடிகள் இருந்தது. இதெல்லாம் பார்த்துதான் வந்து இந்த அளவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளால முடிவே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா மாறி வந்திருக்கு. திமுக எந்த அளவுக்கு அந்த முடிவுக்கு பொறுப்போ அதே அளவுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளும் பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் கருத்துக்கள் நார்மலாவே சொல்றாங்க. அது மாதிரி இஸ்லாமிய கட்சிகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, அது மாதிரி பல ஐயுஎம்எல் 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. நாகப்பட்டினத்துல பேராசிரியர் ஜவஹர் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு, மனிதநேய மக்கள் கட்சி. ஆமா, ஆனா அந்த வெற்றிகள் திரும்பி வந்துச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்பர் வந்துச்சா, இஸ்லாமிய கட்சிகளோட ஓட்டுகள்னா பலரும் வந்து தாவேக்காவுக்கு தான் வாக்களிச்சாங்க. அதாவது இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பெரும்பாலான பெருந்திரல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்ததையும் பார்க்க முடியுது. அப்ப மதிமுக இருக்கு. இப்ப மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. திமுக அவங்களுக்கு 3 சின்னங்கள் உதயசூரியன் சின்னத்திலையும் 1 வந்து தனி சின்னத்துல நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 1 தனிச்சின்னம் சீர்காழி தானே, சீர்காழி. கடைசி நேரத்துல அதையும் மாத்திட்டாங்க. அப்போ நீங்க மொத்தமா பாத்தீங்க, மதிமுக வந்து இப்ப 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு உதயசூரியன் சின்னத்துல நின்று. ஆனா மதிமுக எந்தெந்த இடங்கள்ல வாக்குகளை திமுகவுக்கு மாற்றி கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா கடையநல்லூர் சொல்லலாம், அது மாதிரி கோவில்பட்டி. இது 2மே அதிமுகவினுடைய கோட்டை. அதாவது கோவில்பட்டியில முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொகுதி, அதுல வெற்றி பெற்றது திமுக வேட்பாளர் கருணாநிதி. ஆனா அந்த வெற்றிக்கு உதவியா இருந்தது வைகோ பல முறை வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. ஆமா, அந்த ஏரியால உங்களுக்கு மதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு. நானும் போயிட்டு வந்தோம் எலெக்ஷனுக்காக, அதுல பார்க்க முடிஞ்சு அங்கெல்லாம் மதிமுக உயிரோட்டமாக இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கோவில்பட்டியில பொறுத்த அளவுல மக்கள் நல கூட்டணி வச்சாங்க 2016. அந்த டைம்லயே வந்து வைகோ கட்சி அங்க போட்டி போட்டாங்க போல. அந்த டைம்லயே 30,000 வாக்குகள் கிட்ட கோவில்பட்டியில மதிமுக
திமுக எடுக்க முடிஞ்சது. மதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கோவில்பட்டில் இருக்கிறத பாக்குறோம். கூட திமுகவுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணிருக்கலாம் கிரவுண்ட்ல வந்து. கோவில்பட்டி பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் கருணாநிதி குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். 820 அந்த ரேஞ்சில வெற்றி பெற்றிருக்காரு. அந்த குறைவான வாக்குகள் வித்தியாசத்துக்கு மிக கடுமையாக உழைச்சது மதிமுக. ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தாலும் அந்த தொகுதி கையை விட்டு போயிருக்கிறதுக்கான ஆபத்து இருக்கு. அங்க நான் போயிருந்தப்பயே அங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவில்பட்டியை பொறுத்தவரை கடம்பூர் ராஜு தான் வருவாருன்னாங்க. கடைசி 2-3 நாட்கள் தான் நிலவரமே மாறுது. அது வரைக்கும் நிலவரம் ஃபுல்லா கடம்பூர் ராஜுக்கு சப்போர்ட்டா தான் நம்ம போனப்பெல்லாம் மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து கடையநல்லூர் வந்து ஒரு 25 ஆண்டுகளா வந்து 24க்கு அப்புறம் முதல் முறையா அங்க வந்து மதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அது வரைக்கும் மதிமுக கோட்டையா இருந்த தொகுதி அது. முதல் முறையா ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து மதிமுக சார்பா போட்டி போட்டு அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 தொகுதிகள் வந்து பெரிய போராட்டம் இருந்துச்சு. 2 இஸ்லாமிய வேட்பாளர் இருந்தாங்க. நாம் தமிழரின் இஸ்லாமிய வேட்பாளர், தாவேக்கால இஸ்லாமிய வேட்பாளர். அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவோட பையன் போட்டி விட்டாரு. ரொம்ப நெருக்கடியான ஒரு தொகுதி. வெற்றி பெறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஒரு சாதுரியமா செயல்பட்டு கடையநல்லூர்ல வெற்றி பெற்றதுக்கு பின்னாடியில மதிமுகவினுடைய வேலை இருக்கு. நின்னது மதிமுக வேட்பாளர். அது மாதிரி சாத்தூர் நம்ம பார்க்கணும். விருதுநகர்ல பல மாவட்டங்கள் இருந்தாலும் சாத்தூரை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைந்ததுக்கு மதிமுக பெரிய பங்காற்றி இருக்கு. மதிமுக மட்டும் பங்காற்றல, சசிகலாவும் பங்காற்றி இருக்காங்கன்னு சொல்றோம். ஆமா, சாத்தூர் பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ ரஹ்மான்லாம் வந்து நயினார்லாம் போய் சேர்ந்தார். நம்ம அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அப்ப இது வந்து பல ரோல் இருந்தாலும் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் மதிமுகவினுடைய வாக்குகள் ஓரளவுக்கு பரிமாறி பார்க்க முடியுது. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கோட்டைகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பா டெல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினத்துல கீழ்வேளூர், இதெல்லாம் அடிப்படையிலேயே கம்யூனிஸ்டுகளோட கோட்டை. அந்த இடத்துல அவங்க தான் வருவாங்கிற மாதிரி. அப்ப அங்க எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் வாக்குகள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா டெல்டால பல இடங்கள்ல திமுக அதிமுக தான் இருந்திருக்கு. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் விசில்ங்கிறது ரொம்ப ரேர் தான். தஞ்சாவூர்ல 2 தொகுதிகள் தான். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து விசில் சத்தமே இருக்காது. 2 இடம் தஞ்சாவூர்ல. ஒண்ணு சாக்கோட்டையில அன்பழகன் தோல்வி விட்டு தாவேக்கா வர்றாரு. ரொம்ப கம்மி மார்ஜின் தான் சொல்றாங்க இல்லையா? ரொம்ப கம்மியான மார்ஜின்ல அங்க வெற்றி பெறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல அது திமுகவினுடைய உள்ளடி வேலை. அங்க அவர் கொடுத்தது விரும்பல. அவருக்கான ஒரு ரிசைன்மெண்ட் வந்து போட்டிக்கிட்டாரு. அப்பயும் வந்து அவருக்கு அந்த சீட்டை தரல. மக்கள் வந்து கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்களுக்கு இடையில ஒரு ஒத்துமை இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்னு இந்த சாக்கோட்டை அன்பழகனை தோக்கடிச்சாருல தாவேக்கா, அவரு ஹோலோகிராம் வச்சு பிரச்சாரம் பண்ணுவார். அதெல்லாம் எடுபட்டிருக்கப்ப விஜய் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனா இவரை வண்டியில கட்டிட்டு விஜய் வச்சு பிரச்சாரம் சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நீங்க விஜய் வந்து தாவேக்கா மூலமாக திமுக கோட்டையான கேடிசிசி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதுல மிகப்பெரிய ஒரு பொத்தலை போட்டிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடியின் கோட்டை, அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய கொங்குலையும் பெரிய அளவுல பொத்தலை போட்டிருக்காரு. கோயம்புத்தூர்ல போட்டிருக்காரு. அது மாதிரி சேலத்துல கூட அவரு அச்சுறுத்தி இருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா திமுக வந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, அரியலூர், இத்தனை தொகுதிகளில் திமுக வாஷ் அவுட். 10 தொகுதிகள், 10 மாவட்டங்கள்ல. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல்ல ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. இந்த மாவட்டங்கள் எங்கேயுமே வரல. அப்ப டெல்டாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவின் கோட்டையாக இன்னமும் இருக்கிறது. அங்க இன்னும் விஜயால நுழைய முடியல அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லப்பட்ட விஜய் ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. அங்க பெரிய அளவுல வெற்றியை அவரால் சாத்தியப்படுத்த முடியல. கரெக்ட். இப்போ நம்ம இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இன்னொன்னு CV சண்முகம் இருக்கார்ல, மயிலம் தொகுதியில போட்டி போட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தார். இப்ப எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யசபா எம்பியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் வந்து கூடிய நடக்க போகுது. அப்ப அந்த ராஜ்யசபா எம்பி வந்து டிவிகேக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியில எழுதிருக்கு. ஆனா அசம்பிளியில டிவிகே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எண்ணிக்கை என்பது நல்லா நம்பர்ஸா இருக்கு. அதனால டிவிகேக்கு போறது கூட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாடு வந்தோம் அப்படின்னா இப்போ விஜயோட அரசியல் வருகை ஒரு பக்கம் எப்படி வந்து பெருசா பேசப்படுதோ புகழப்பெறுதோ, அதுக்கு முன்னாடியே வந்து ஏன் ரஜினி கமலால பெருசா அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னு பார்க்கும்போது பல காரணங்கள் முன்னாடி பேசியிருக்கோம் நம்ம. என்னன்னா ரஜினி வந்து கரெக்டான டைம்ல வந்திருந்தார் அப்படின்னா இதோட அதிகமான வெற்றியை அவர் பெற்றிருப்பாரு. 96 காலகட்டத்தில் எப்போ ஒரு அரசியல் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா இதோட பெரிய வெற்றியை அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. ஆனா தொடர்ந்து அவரால் அரசியல்ல முழுசா ஈடுபட முடியல. அப்புறம் பின்னர் ரொம்ப வருடங்கள் கழிச்சு தான் அரசியல் ஒரு உறுதின்னு சொன்னார். ஆனா மறுபடியும் வந்து பேக் அடிச்சிட்டாரு. அந்த கொரோனா காலத்துல வந்து அவரால் அரசியலுக்கு வர முடியல. அதனால ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அதே மாதிரிதான்
கமல் வந்து 2019 அரசியலுக்கு வந்தார். ஆனா ரஜினி விஜய் எப்படி வந்து எல்லா மக்களோட கனெக்ட் பண்ணாங்களோ அந்த கனெக்ஷன் வந்து கமல்ஹாசன் மிஸ் பண்ணார். ஏன்னா கொஞ்சம் அறிவார்ந்த சமூகத்துல மட்டும்தான் கமல் தொடர்பில் இருந்தார். எல்லா நூக் அண்ட் கார்னர்லயும் அவரோட பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. 2019 வந்தார், அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்ததப்போ அப்ப வந்து அதிமுகவுக்கு மாற்றா கமல்ஹாசனை மக்கள் வந்து பார்க்கல, திமுகவை தான் பார்த்தாங்க. அதனாலதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரிய வெற்றி பெற்றுச்சு. கமல் கூட பெருசா சோதிக்க முடியல அந்த தேர்தலில். அதனாலதான் இந்த இரண்டு நடிகர்களும் அரசியல்ல வந்து எங்க சறுக்குனாங்களோ அந்த எந்த விதமான சறுக்களுமே விஜய்க்கு இந்த முதல் முறை தேர்தல் கொடுக்காம வந்த உடனே வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் அந்த டைமிங்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் கருத்து சொல்றாங்க. அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காரா, அம்பேத்கர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது அதை தாண்டி நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அந்த எலெக்ஷன் டைம்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் போட்டிக்கிட்டார் 2019. அந்த போட்டிக்கிட்டதுனாலதான் அந்த தேர்தல் அவர் பெற்ற தோல்வியோட தாக்கம் 2021 எதிரொலிச்சு. விஜய் அதை கூர்மையா கவனிச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல. ஸ்ட்ராட்டஜிக்கலா சரியா இருந்தாலும் அது விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. நீங்க வந்து இது எப்படி ஒரு அரசியல்ல சரியான முறையாதுங்கிற கேள்விகள் எழுந்துச்சு. அதையும் தாண்டி அவர் அங்க போட்டியிடாதனால ஃப்ரெஷ்ஷான ஒரு கையா இந்த எலெக்ஷன்ல வந்தார். அப்போ அவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. சரியான நேரம் பார்த்து, சரியான டைமிங் பார்த்து, சரியான தேர்தல்ல இறங்கியிருக்காரு. அதனால அந்த வெற்றி சாத்தியமானுச்சு. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. அதாவது ரொம்ப செலவு பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் சொல்லி கொடுத்த பாடம். ரொம்ப பிரச்சாரம் பண்ண வேண்டாம். அதனால இனிமேல் வந்து மக்கள் வந்து பணத்துக்காக காத்திருக்காங்க அல்லது பணம் கொடுத்தா வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் செல்ஃப் எடுக்காதுங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, தாவேகா வந்து இயக்குனர் ரஞ்சித்தே போட்டிருந்தார், இந்த மாதிரி பணங்காசு கொடுக்காம சாதி மதம் பார்க்காம நிறுத்தி இருந்தாங்க, அதனால பெரிய வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாயிருக்கு, வாழ்த்துகள் போட்டிருந்தார். ஆனா அப்படி சொல்றவரு இன்னும் சில விஷயங்களையும் சொல்லணும் இல்லை. சாதி பார்த்து போற்ற இடங்களையும் ஒரு எப்படி விட்டாருன்னு தெரியல. இப்ப மயிலாப்பூர்ல நிறுத்தினது பிராமண வேட்பாளர், அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தினதும் பிராமண வேட்பாளர். நீண்ட நாட்களுக்கு பிறகு 2 பிராமணர்கள் சட்டமன்றத்தில் நுழைகிறது இதுதான் முதல் முறையாக இருக்கு. அப்ப இதையெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதுவுமே வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனா தெரியல. மே 7ஆம் தேதி பதவியேற்பு இருக்கும் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த வென்யூ வந்து நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்க போறதா சொல்றாங்க. நேரு ஸ்டேடியம் என்பது விஜயோட படங்களுக்கு அதிகமான ஆடியோ லான்ச் நடந்த இடம். அது அங்க விஜய் பல முறை நடிகராக வந்து பேசியிருக்காரு. இப்போ அதே ஸ்டேடியத்தில் வந்து விஜய் வந்து முதல் முறையா சீமா பதவியேற்கிறது அப்படின்ற ஒரு காட்சியை பார்க்கறதுக்காண்டி தமிழக மக்கள் எல்லாமே காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். மே 7ஆம் தேதி சொல்றாங்க. மேபி அபிஷியலா நாளைக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வரலாம் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்கிறது தொடர்பு. ஆமா, இதுல வந்து இப்போ விஜய் வந்து நேற்று வெற்றி பெற்றார். ஆனா அவர் கட்சியோ அல்லது அவர் கட்சி சார்ந்த ட்விட்டர் பேஜோ இது வரைக்கும் அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளை போடாம இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டு வர்றார். ராகுல் காந்திக்கு நன்றி சொல்றாரு. அவர் பல பேர் சொல்லியிருந்தாலும் பிரதமருக்கும் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் நன்றி சொல்றாரு, வாழ்த்துனவங்களுக்கு. மற்ற தலைவர்களுக்கு எங்கேயும் வாழ்த்துகள் சொல்லல. அது மாதிரி மக்களுக்கு இன்னும் நேரடியாக அவர் வந்து வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஒரு வாக்களிச்சோ இன்னமும் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற அதிருப்தியும் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. கடைசியா மே 1ஆம் தேதி அவர் போட்டதுதான். இப்படி இருக்கிறப்பதான் இவர் வந்து பிஸியா அமைச்சரவை அமைக்கிறதுலையும் இது தொடர்பாக அடுத்த கட்டத்துக்கு போறது, ஆளுநர்கிட்ட போறதுலையும் பிஸியா இருக்காரு ஒழிஞ்சு மக்களுக்கு நன்றி சொல்லல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. மறுபுறம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து கொளத்தூருக்கு போயிட்டு மக்களுக்கு நன்றி சொல்றாரு. நேற்று அறிவாலயம் வந்தாரு, கலங்கிய கண்களோட கை காட்டினாரு. திமுகவினரை அது ஆழ்ந்த கவலைக்கு தள்ளி பலரையும் கண்கலங்க வச்சிருச்சு. இன்னைக்கு கொளத்தூர்ல அதே மாதிரி பிரச்சார வாகனத்துல முதல் நபராக தமிழ்நாட்டுல நன்றி சொல்ல புறப்பட்டாரு. அவருடன் வந்து இவர் இருந்தார், சேகர் பாபு இருந்தார். அவரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சேகர் பாபு தான் எல்லாமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. நீங்க தான் வந்து ஸ்டாலினோட தோல்வி மிக முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு திமுகக்குள்ள பலருமே சேகர் பாபு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க தான் சேகர் பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேகர் பாபு வந்து உளவுத்துறை தந்த தகவலை சரியா வந்து ஸ்டாலின் கொண்டு போய் சேர்க்கல, இவர்னாலதான் ஸ்டாலினை தோத்து போனான்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்த சமயத்துல தான் ஸ்டாலினோட சேகர் பாபு ஒன்னா ஒரே வண்டியில் வந்து குளத்தூர்ல போய் மக்களை பார்த்தாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள், அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி வேணாலும் யாரு வேணாலும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம். முதல்வருக்கு தெரியாதா? அப்போ அவர் தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இவர் வந்து சேகர்பாபு சரியில்லை அப்படின்னா முதல்வர் அதை கண்டிச்சிருப்பாரு. அல்லது இப்ப இந்த இடைப்பட்ட நேரங்களுக்கு நேற்றுல இருந்து இன்னைய வரைக்கும் சேகர்பாபு மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னா அவர் கூட வச்சுட்டா போய் நன்றி கேட்டுட்டு இருப்பாரு, நன்றி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அது அப்படி
உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக வெடித்த விஷயம் தான் இது. ஆமா. இது எதனால எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் ஒரு பதிவு போடுறாரு. ஓகே. இது வந்து நீங்க எல்லாம் பார்த்து பண்ணீங்க, முதல்வர் வந்து எப்படி வெற்றியை தவற விட்டாரு, என்னால தூங்கவே முடியலங்கிற மாதிரி பதிவு போட்டுட்டு அடுத்த பதிவுல ஒரு பேரையே டேக் பண்ணி நேரடியாகவே கேள்வி கேட்கிறார் சேகர் பாபுவை. ஓகே. சோ அது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணது. அது எதனால ட்ரிகர் பண்ணது, இவர் வந்து சரியாக யாரையும் கவனிக்கல, தூய்மை பணியாளர்கள் இருந்து பலரையும் வந்து அலட்சியமா நடத்தினாரு, அதுதான் முதல்வர் தோக்குறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை சரியா கவனிக்காத சேகர் பாபுக்கு எதிராக மக்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்களை சரியா நடத்துறவங்க தானே வாக்களிக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறப்ப பணியூருக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போன விஜய்க்கு ஆதரவாக எப்படி வாக்களிப்பாங்க? விஜய் வெளியே வருவார் நினைக்கிறேன், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வருவாரு. இப்ப விஎஸ் பாபு அவருக்கு ஆதரவாக எப்படி வாக்களிப்பாங்க? இப்ப சேகர் பாபு தவறு பண்ணிட்டாரு, விஎஸ் பாபு இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் தாண்டி தான் வாக்குகள் விழுந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில சேகர் பாபு குறை சொல்ல. இப்ப சேகர் பாபு உட்கட்சி ரீதியாக பரந்தாமனுக்கு கடந்த முறை சீட்டு தரலங்க, அந்த பிரச்சனையும் பேசப்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளா திமுக இன்னும் ஆக்டிவா இருந்துச்சு இல்லையா? அதாவது களத்துல ஆக்டிவா இருப்பாங்க, பெரிய அளவுல நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாம இருந்துச்சு. அப்போ எல்லாமே சேகர் பாபு தான் எடுத்து நடத்தியிருந்தார். சேகர் பாபுக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம நோக்கம் இல்ல, ஆனா கட்சியில வெவ்வேறு மாதிரியான விமர்சனங்கள் வர்றப்ப அவர் வந்து சேகர் பாபு இல்லைன்னு சொன்ன ஒரு முதல்வர். அப்ப அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகள் எடுத்து நடத்தி திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம பல்துறை வித்தகர்களையும் அழைச்சிட்டு வந்து அவங்க கலைஞர்களுடைய வெவ்வேறு டைமென்ஷனை காட்டினவர் சேகர் பாபு. பெருமளவுல பொருளியல் செலவுகளும் அவர் தான் பண்ணார். அப்படிப்பட்ட நபர் மீது இந்த விமர்சனங்கள் இருந்துச்சான்னா ஆமா, இவர் வந்து விமர்சனத்துக்கு உரியவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் வந்து அழுதுட்டு வந்தார் இல்லையா, அது அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறதா பார்த்தேன். ஏன்னா என்னாலதான் முதல்வர் தோத்துட்டாரு, நான் சரியில்லைங்கிற மாதிரி இவர் இருக்கார். அதுவும் இல்லாம அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணக்கூடும் அப்படிங்கிற தகவல்களும் அறிவாலயம் வட்டாரத்துல ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்வர் கண்டித்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. இதுல வந்து அவர் கூட வர்றப்ப நிறைய தொண்டர்கள் சுற்றி நின்று முதல்வரை பார்த்து அழுகுறாங்க. இவர் சிஎம் சொல்றாரு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, அழக்கூடாது கண்ணை தொடச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற செக்மெண்ட். இதுல வந்து அழகு இன்னைக்கு பார்க்க போறது குஜராத் செய்தி. குஜராத்ல 16 வயசு ஒரு சிறுமி பேரண்ட் வந்து வழக்கம் போல நம்ம வீட்டுல எல்லாம் சொல்ற மாதிரி, அம்மா ஃபோன் ஒன்றும் ரொம்ப யூஸ் பண்ணாதம்மா, கண் என்ன வருது, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாத, மூளை என்ன வருது, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாத, டயர்ட் ஆயிடுவேன், நல்லதில்லை, உடம்புக்கு சரியில்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, எத்தனையோ விதத்துல சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு போங்கப்பா நீங்க ரொம்ப பூமரா இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அது சொல்லி பார்த்து கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. திடீர்னு வீட்டுக்கு ஒரு 10 பவுன்சர் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பயந்துருச்சு, அப்பா யாருப்பா, எதுக்குப்பா பவுன்சர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னப்பா இனிமே உன்னை பாத்துக்கிறது அவங்களோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குப்பா, நீ போன் யூஸ் பண்ணக்கூடாது, போன் யூஸ் பண்ணா பிடிக்கி போட்டுருவாங்க, தேவைன்னா மட்டும்தான் நீ போன் யூஸ் பண்ணணும். நீ போன் யூஸ் பண்ணி போட்டோ போடுறது, தேவையில்லாம கண்டவங்களோட கண்ட நேரத்துல பேசுறது, அம்மா கிட்ட சண்டை போட்டு டிவியை உடைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இனிமே டிவி நீ போன் யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே போனை பார்க்கறதுனாலதான் உனக்கு அந்த அழுத்தம் வருது, இந்த பிரஷர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பவுன்சருக்கு செலவு மட்டுமே மாசம் 65,000 இருந்து 75,000 வரைக்கும் செலவு பண்றாரு. அதாவது போனை புடுங்கிறது மட்டுமே. ஆமா, இதுக்காக மட்டும்தான் வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல பவுன்சரை விஜய்க்கு தான் வச்சு பார்த்திருக்கோம். அதுவும் இல்லாம விஜய் தான் பெரிய அளவுல மொபைல் மூலமாக ஜென்சி புரட்சி ஏற்படுத்தி இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பேரண்ட் போட்டாங்கன்னா எப்படி ஆட்சியை பிடிக்கிறது, எப்படி புரட்சி ஏற்படுத்துறது? குஜராத்தோட வச்சுங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துடாதீங்க, இங்க தளபதி ஆட்சி நடந்துட்டு இருக்கோம். வடிவேல் மாதிரிதான் போனை புடுங்க வேண்டாம் மாதிரிதான் சொல்லணும். பேசுவோம் அழகு. இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.